ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிடி நிச்சய். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், உங்கள் வாழ்க்கையில் இந்த 2023 எது நடந்திருந்தாலும், அது பாசிட்டிவாக இருக்கட்டும் இல்லை நெகட்டிவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்கள் நடந்திருந்தாலும் அது எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுருங்க. இந்த 2024 ஆண்டு ஜனவரி பிறக்குது இல்லையா, இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், செல்வம் செழிப்பு எப்போவுமே குறையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம், எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்காது. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது சுமூகமாக முடிஞ்சிடும். ஸோ இந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதத்தை ஹாப்பியாக கொண்டாடுங்க. உங்களுக்கு நான் விஷஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துகிட்டு போகாமல் சின்னதாக நினச்சி நீங்கள் கடவுளை வழிபட்டாலே போதும். நமக்கு எப்பொழுதுமே கடவுள் தான் துணை, கடவுள் தான் எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பதிவிலையும். நம்மளுடைய பூஜை அறையில் இருக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள், சின்ன சின்ன டிப்ஸ், நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும். வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போகலாம், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கலாம். நம்ம சமையல் அறையிலையும் அதே மாதிரி தான். சில பொருட்கள் எப்பவும் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்பவும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள், ரொம்ப விலை உயர்ந்த பொருளும் கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒவ்வொரு பதிவையும் சொல்லிக்கிட்டு வந்துருக்கோம். நான் என்னுடைய பூஜை அறையில் இந்த வருஷம் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் பூஜை வழிபாடு தான் செஞ்சுருக்கோம். நம்ம அதிகாலையிலே எழுந்து பூஜை வேலைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கோவிலுக்கு போய் வர்றது ரொம்பவே நல்லது. இப்படி கோவிலுக்கு போக முடியல, வெளியில் போக முடியல அப்படின்றவங்க வீட்லேயே வழிபடலாம். ஸோ நம்மளுடைய பூஜை அறையை எந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக வைத்து வழிபட்டுட்டு வரோமோ, நல்ல நாட்களில், அதாவது விசேஷ நாட்களில் வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விசேஷ நாட்கள் மட்டும் கிடையாது, நம்ம எப்பொழுதுமே நம்ம பூஜை அறையை க்ளீனாக வச்சுக்கிட்டு நம்ம வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில் எல்லா வித கஷ்டங்களையும் தாண்டி நம்ம மீண்டு வந்துடலாம். அதற்கு முதல்ல நம்மளுடைய குலதெய்வம் தான் வழிபாடு கொடுப்பார். ஸோ அந்த குலதெய்வம் வழி கொடுத்தால்தான் மற்ற தெய்வங்கள் நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாங்க. அது ஏற்கனவே நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் தவறாமல் செய்யுங்க. முடிஞ்சால் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க நம்ம வீட்லேயே வழிபட்டாலே போதும். சரி, நீங்கள் இவ்வளோ லென்த்தியாக இதை பற்றியே பேசிட்டு இருக்கீங்களா, அது என்னென்ன பொருள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சிலர் கேட்கலாம் கமெண்ட்டில். நான் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம அந்த பொருட்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2023 ஆண்டில் நம்மளுக்கு நடக்கக்கூடியது, நடக்கக்கூடாதது, எது நடந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த 2024 ஆண்டு உங்களுடைய குடும்பத்தோட நம்ம குலதெய்வத்தை வழிபடுங்க. ரொம்பவே நல்லது, ரொம்பவும் விசேஷம். ஸோ நம்ம பூஜை அறையில் ஒரு சாமி படம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதில் முக்கியமாக பெருமாள் படம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் நம்ம துளசி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நான் அதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இந்த வீடியோலையே. ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது துளசி, பிள்ளையாருக்கு உகந்தது செம்பருத்தி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பூக்கள் ரொம்ப விசேஷம், பிடித்தமான பூக்கள். ஸோ உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுள் ஃபோட்டோ உங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடித்த பூக்கள் கிடைச்சதுன்னா வாங்கி வச்சு வழிபடுங்க, ரொம்பவே விசேஷம். ஸோ நான் சில பூக்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். அப்படி தெரியல அப்படின்றவங்க நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் எந்தெந்த கடவுளுக்கு என்னென்ன பூக்கள் அப்படின்றது சொல்கிறேன். என்னுடைய பூஜை அறை எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு வரோம் ஒவ்வொரு டிப்ஸையும், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த 2024 ஆண்டு நம்ம வீட்டிலே புதுசாக வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். இது ஒரு 5-6 பொருள் தான். இது எப்பவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், இருந்தாலும் நம்ம புதுசாக வாங்கி வைக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு பச்சரிசி. இந்த பச்சரிசி எப்பொழுதும் நம்ம வீட்டில் நிறைஞ்சி இருக்கணும். செகண்ட் துவரம்பருப்பு. துவரம்பருப்பும் வாங்கி வச்சு வைங்க, இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது. அடுத்து கல்லுப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியமான மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு. இந்த கல்லுப்பு எப்பவுமே குறையக்கூடாது. நம்ம சமையல் அறையில் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்ம பதிவு போடும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு தான் வரேன். ஸோ அதனால தான். அதுக்கு அடுத்து நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதில் பண வரவு அதிகரிக்கும், அதுக்காக தான். பச்சை கற்பூரம், ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு,
இது வந்து அந்த பணம் ஈர்ப்பு சக்தியை வந்து நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ அதனால இதை எல்லாமே நம்ம வந்து வீட்டில் வைத்து நம்ம பூஜை செய்யும்போது ரொம்ப விசேஷம். ஸோ நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து சின்னதாக ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. நம்ம ஆல்ரெடி இந்த பதிவெல்லாம் போட்டு வேணுன்றவங்க அந்த பதிவையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சமையல் அறையிலையும் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து எப்போதுமே ஸ்டாக் இருக்கணும். இது ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு கம்மியான விலையில இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை வந்து வாங்கி நீங்கள் எப்போவும் ஃபுல்லாக வந்து ஸ்டாக்காக வச்சு வைங்க. அப்படி இருந்தாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும், குறைவும் குறையாது. சரிங்க, இதெல்லாம் வாங்கி வச்சா எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சிலர் கேட்பீங்க. அதுக்காகவும் சொல்கிறேன். உப்பு வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது கல்லுப்பு. துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. பச்சரிசி சந்திர பகவானுக்கு உகந்தது. இந்த மாதிரி வந்து பல பொருட்கள் வந்து பல கடவுளுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ இதை பற்றி நம்ம சொல்லணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பொருட்கள் வாங்கி வைத்து நீங்கள் வழிபட்டு பாருங்கள், உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூடவே ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.